कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्। महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्। महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। मंगलमहानीराजनं दर्शयामि। உற்சவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மங்கள ஆரத்திலாம் ஆயிடுச்சா? என்ன மங்கள ஆரத்தி? அதான் எல்லாரும் முன்னாடி சொன்னானே பங்காரி, சுந்தரியை கொன்னது நீங்க தான். அதுக்கு எங்க ஊர் ஆளுங்க சரியான பதில சொல்லிட்டாங்க. ஆனா சுந்தரியை கொன்னது நீங்க தான்ற விஷயம் எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல. யாரு நம்புவாங்க? இந்த சக்கராபுரி மொத்தமும் என் பேச்ச மட்டும்தான் நம்புவாங்க. பாதி ஜனமாவது நம்புவாங்க, மீத இருக்கிற பாதி ஜனம் உங்க மேல சந்தேகமாவது படுவாங்க. மொத்தத்துல இந்த ஊர்ல உங்களுக்கு இருக்கிற மரியாதை
குறைஞ்சே போயிடும். நீ என்ன வேணும்னாலும் சொல்லு, எனக்கு எந்த பயமும் கிடையாது. போலீஸ் கிட்ட விஷயம் போச்சுன்னா விசாரணை அது இதுன்னு வருவாங்க. சாஸ்திரிகள் போலீஸ் ஸ்டேஷன்ல கால் வச்சாருனாலே கதை முடிஞ்சுது. ஒரு தடவை மான மரியாதை போயிடுச்சுன்னா அப்புறம் திரும்ப வராது. இந்த சக்கராபுரி ஜனம் என்ன நடமாடும் அம்மனா நினைச்சு என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. உண்மை தெரிஞ்சா காலில் விடுற இதே ஜனம் உங்க மண்டே உடைக்கவும் தயங்க மாட்டாங்க. இவ்வளவு மோசமானவனை தெய்வமா நினைச்சு கோயில்ல உட்கார வச்சமேன்னு வருத்தப்படுவாங்க. பேசுங்க சாஸ்திரிகளே, இவ்வளவு நேரம் எடக்கு முடக்கா பேசுனீங்க, இப்ப மட்டும் என்ன வாய்க்கு பூட்டு விழுந்துருச்சா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இன்னைக்கு உங்களுக்கு நேரம் சரியில்லை, இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்கும்னு சொன்னேன்ல. ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியுமா? சுடுகாட்டில் இருக்கிற மந்திரவாதியோட சகவாசம் கிடைச்சிருக்குல்ல, அதோட பலன்தான். இப்பதான் ஒரு விஷயம் அரங்கேறி இருக்கு. நாடகம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. போங்க, உங்களை விட்டுட்டு உற்சவம் கிளம்பிட போகுது. அப்புறம் அந்த மரியாதை கூட கிடைக்காம போயிட போகுது. அக்கா அக்கா, காலையில வீட்டை விட்டு போனவரு இன்னும் வீட்டுக்கு வரலக்கா. எங்க போனாருன்னு தெரியல. இங்க வந்தார் அக்கா அவரு. அப்ப கலாட்டா பண்ணிட்டு போனவன் அதுக்கப்புறம் வரவே இல்லையே. அவருக்கு சந்தேக பேய் பிடிச்சிருக்கு என் வயித்துல இருக்கிற குழந்தை மேல. எப்ப பார்த்தாலும் அதையே பேசிக்கிட்டு இருக்காருக்கா. அன்னைக்கு தானே நான் அவர்கிட்ட தெளிவா சொன்னேன். அப்படி இருந்தும் சுனிதா, என்கிட்டயாவது உண்மைய சொல்ல. ஜக்கி சந்தேகப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? ஜக்கிக்கு மட்டும் இல்ல, ஊர்ல எல்லாருக்குமே உன் மேல சந்தேகம் தான். அப்படி சந்தேகப்படுற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? இது சந்தேகம் இல்ல, நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன அவமானப்படுத்துறீங்க. அதான். இதுல அவமானம் என்ன இருக்கு? நீயும் அவனும் ஒன்னா சேர்ந்து ஒரு நாள் கூட வாழ்ந்தது இல்ல. ஒரு வார்த்தை கூட நீங்க ரெண்டு பேரும் அன்பா பேசி நான் பார்த்ததில்ல. எப்பவும் கீரியம் பாம்பு மாதிரி சண்டை போடுவீங்க. அப்படி இருக்கும்போது நீ தாயாகிறன்னா யார் நம்புவாங்க? கர்ப்பப்பை சேதம் அடிச்சிடுச்சு, அதனால நீ இனி இந்த ஜென்மத்துல தாயாக முடியாதுன்னு சொன்னல. அப்படி இருக்கும்போது உன் வயித்துல குழந்தை எப்படி? எல்லாருக்கும் வந்திருக்கிற சந்தேகம் தான் எங்களுக்கும் வந்திருக்கு. சொல்லு சுனிதா, தயவு செஞ்சு என் கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லு. பேசுடி. நீ இப்படி பேசாம இருந்தா ஜனங்க நினைக்கிறது தான் உண்மைன்னு ஆயிடும். அது உனக்கு இன்னும் பெரிய அவமானம் இல்லையா? அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எப்படி நிம்மதியா வாழ முடியும்? அவன் என்ன கேட்டாலும் மௌனம் சாதிக்கிறியாமே. வற்புறுத்தி கேட்டதுக்கு துர்கா சப்தகா பூஜையில கலந்ததுனால அந்த தாயோட அருளால குழந்தை பாக்கியம் கிடைச்சதுன்னு சொன்னியாமே. அந்த மகமாயி குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாங்கிறது உண்மைதான். ஆனா உன் குடும்ப சூழ்நிலையில அது எப்படி முடியும்? பேசுங்கிறல்ல, இப்படி மௌனம் சாதிச்சு எல்லாரையும் கொல்லாத சுனிதா. உன்கிட்ட நான் உண்மையை சொல்லிடுறேன்க்கா. நான் ஒன்னும் கர்ப்பமா இல்ல. என் வயித்துல குழந்தை இல்லக்கா. இதெல்லாம் நான் ஆடின நாடகம். நாடகமா? நீ நாடகம் ஆடுற அளவுக்கு இப்ப என்ன சூழ்நிலை வந்தது? அன்னைக்கு துர்கா சப்தகாவோட கடைசி நாள்க்கா. மல்லிய கல்யாணம் பண்ணிக்க எல்லா ஏற்பாடோட தான் அவர் இங்க வந்தாரு. ஒருவேளை ஒத்துக்கலன்னா அவளை தூக்கிட்டு போயாவது தாலி கட்டியே திருவன்னு சொன்னாரு. உன் வயித்துல வளர்ற குழந்தை ஏன் குழந்தையா இருந்தா அந்த அம்மன் என் உசுரை காப்பாத்துட்டோம். இல்லனா ஜனங்க கால் மிதி பட்டு அங்கேயே என் உயிர் போகட்டும். நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கோ. அந்த குழந்தை என்னோடதா இல்லனா என் உயிர் போறது நிச்சயம்.